ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. ரீசெண்டாக ஒரு ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ்னே சொல்லலாம். அண்ட் என்னென்னா, அது வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து இந்த கம்மிங் வேர்ல்ட் கப் 2026 இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்புக்கு அவைலபிளாக இருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிசிசிஐ. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க 2 பேரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இட்ஸ் 50-50 தான் சொல்லணும். அவங்க இருக்காமலும் போகலாம். இது ஒரு பிக் லாஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா யங் ஃப்யூச்சர் டேலண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வர பிளேயர்ஸ் லைக் ருத்துராஜ் கைக்வாட், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு டீமில் பிளேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நம்பர் 3 பொசிஷன் விராட் கோலி ஆடுவார் அண்ட் ஓப்பனிங் ரோஹித் சர்மா பண்ணுவார். இப்போ ரோஹித் அண்ட் விராட் கோலி இல்லாமல் யார் அந்த நம்பர் 3 அண்ட் ஓப்பனிங் ஸ்பாட் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஓப்பனர் ஃபார் ஃபியூச்சர் கண்டென்டர் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பிகாஸ் அவர் இப்போ யங் ஃபியூச்சர் டேலண்ட். ஐபிஎல்லில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பயங்கரமாக ஆடுவார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு ரோஹித் சர்மா இப்போ இல்லைனா அவர் கூட கண்டிப்பாக கேஎல் ராகுல் இல்லைனா இந்த மாதிரி யாராச்சும் தான் கண்டிப்பாக ஓப்பனிங் பண்ணி ஆகணும். இந்த டைமில் ரிஷப் பண்ணிட்டு நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணுவாங்களா? விராட் கோலி இல்லாமல் நம்பர் 3 ஸ்டேபிளாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு. அண்ட் ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக வந்து ஒரு மிடில் ஆர்டருக்கு. பட் அந்த நம்பர் 3 ஸ்பாட் யார் ஆட போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக சுமன் கில்லுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. அண்ட் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம் அந்த பொசிஷனில். கண்டிப்பாக சுமன் கில்லுக்கு ஒரு நல்ல சான்ஸ்னு தான் சொல்லணும். பிகாஸ் சீனியர் பிளேயர்ஸ் இல்லாத டைமில் வந்து அவர் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இல்லாமல் இந்தியன் டீம் வேர்ல்டு கப் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எத்தனை நாளாக நம்ம ரோஹித் சர்மா அண்ட் கோலி தான் இந்தியன் டீமை பார்த்துருக்கோம். எல்லா வேர்ல்டு கப்லேயும் அவங்க சேர்ந்து இருந்திருக்காங்க, நிறையா மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் ஷோராக சொல்ல முடியாது 2 பேரும் அவைலபிளாக இருப்பாங்கன்னு. ஸோ இது ஒரு லிட்ரலி ஹார்ட் பிரேக்னு சொல்ல முடியாது. பிகாஸ் டைம் வந்து மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக டைம் சேமாக இருக்காது.